தனது தாயை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எனக்கு 17 வயசான போது எங்கள் அம்மா தவறி போயிட்டான். என்கிட்ட எவ்வளவோ குணங்கள் இருக்குது, பல குணங்களும் மோசமான குணங்கள் இருக்குது, ஏதோ ஒரு சில குணங்கள் நல்ல குணங்கள் இருக்குது. எங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களுக்கெல்லாம் அடிப்படை என்னோடய ஆதாரம் என்னோடய தாயார் தான். போய் சொல்லக்கூடாது, ஒரு இடத்துக்கு ஒரு டைமுக்கு வரோம்னு சொன்னால் அந்த டைமை தவறாமல் அங்கே போயாகணும், எந்த நிர்பந்தம் ஏற்பட்டாலும் தவறான வழிகளில் செல்லக்கூடாது. அன்றைக்கு சரி, இன்றைக்கு எனக்கு 80 வயசாக போகிறது, காலனா யார்கிட்டையும் கடமாக்கக்கூடாதுன்னு என் தாயை சொல்லி கொடுத்த வழி இன்றைக்கி கிடையாது. நான் பல ஆண்டுகள் சர்க்காரில் வேலை பண்ணேன், 42 வருஷம் சர்க்காரில் வேலை பண்ணேன். நான் வேலை செஞ்ச இடங்கள்ல எல்லாம் ஐ யூஸ் டு டெல் மை பீப்புள் that my work would be based on 2 principles: zero delay, zero defect. அந்த பாடம் சொல்லி கொடுத்தது எங்கள் தாயார் தான். அதே போல் கடுமையான மனுஷன் என்று பேர் இருந்தாலும் நாம் உள்ளூரை பல பேரை பற்றி இரக்கமாக நினைக்கக்கூடிய ஆள். அந்த இரக்க புத்தி எனக்கு கொடுத்து என் தாயார் தான். அவர்களுக்கு உடம்பு நலமில்லாமல் இருந்தபோது கூட சகன சக்தி, தி எபிலிட்டி டு பேர் பெயின், என்டியூரன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதை எனக்கு முழுக்க கொடுத்தது எனது தாயார் தான். ஐ ரிமெம்பர் another lesson she gave me once. She said, never read the night before the exam. நாளைக்கு பரீட்சை இருந்ததுனாக்கா இன்றைக்கி ராத்திரி படிக்கிற வழக்கம் இப்போ ரொம்ப பரவலாக இருக்குது. எங்கள் அம்மா சொன்னால், நாளைக்கு பரீட்சைன்னா இன்றைக்கி ராத்திரி படிக்காத, புஸ்தகத்தை மூடிவை, இன்றைக்கி பரீட்சைன்னு நினச்சி படி, ஒரு நாள் 3 நாள் படின்னு. நான் ஐஏஎஸ் படிக்கிற வரைக்கும் எல்லா பரீட்சையும் படிக்கிற போது நாளைக்கு பரீட்சைன்னு இன்றைக்கி படிக்க மாட்டேன். அது எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த பாடம். எங்கள் அம்மாவை பற்றி 62 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பசுமையான ஞாபகங்கள் இருக்குது. உயிரோடு இருக்கும் வரை அம்மாவை பற்றி ஞாபகம் வச்சுக்குவேன் என்று நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் நன்றி.